ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக்கோட ஒரு பெஸ்ட்டான இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். நம்மளுடைய குரூப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் செலெக்ஷனுக்கு எப்போதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இங்கே நிறையா பேர் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, கைவசம் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் என்றைக்கோ ஒரு நாள் சக்ஸஸ் பண்ணிடுவோம், பெரிய அமௌண்ட் வரும்னு நினச்சிட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என் கிளாஸுக்கு நிறையா பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அப்போவே நான் கேள்வி கேட்கும்போது ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்னா, அவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சேஞ்சில் போகணும் சார். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நேராக போவாங்க. ஓரளவுக்கு என் வீடியோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்க சொல்லக்கூடியது நிஃப்டி 50, நெக்ஸ்ட்டு 50, இதில் எது பர்சன்டேஜில் நல்லா ட்ராவல் ஆகுதோ நான் அதுக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டாப் 5ஓட கெய்னர் இருப்பாங்க, நான் அதில் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே ஒரு தப்பான விஷயம். ஏன்னா ஒரு ஸ்டாக் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது, அதாவது ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு விஷயத்தை சார்ந்தே கிடையாது, சரிங்களா? அது பல விஷயம் இருக்குது, நுட்பமாக கவனிக்கணும். இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு சக்ஸஸ் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா வராது. இன்னொன்று, நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ தொடர்ச்சியாக அது ரிலேட்டடாக சக்ஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ் ஓகே, சரிங்களா? நெக்ஸ்ட்டு 50 தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்த உடனே டாப் 15 வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், சரிங்களா? முதல் 15 கம்பெனியை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். இதில் நீங்கள் சேஞ்ச் வால்யூம் ஓகே ஃபைன், நான் சேஞ்சை பொறுத்த மட்டும் நல்லா வச்சுருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி 5%, 3% இந்த மாதிரி ஏறி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆல்ரெடி ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பார், நேற்று ஒரு ஷேரை வாங்கியிருப்பார். அப்போ ஒரு 5% கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா அவர் என்ன பண்ணுவார், விற்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவார். அந்த நேரம் நீங்கள் 5% ஏறிடுச்சு, இன்னும் மேலே ஏறும்னு சொல்லி நீங்கள் வாங்கும்போது அங்கே நிறைய பேர் விற்கிறாங்க. அப்போ யார் சக்ஸஸ் பண்ணுவோம்? விற்கிறவங்க தான் ஹெவியாக இருப்பாங்க. ஏன்னா லாபம் இருக்குது, இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணிட்டு வெளியே போவாங்க. ரிஸ்க்கை கம்மி பண்ண நினைக்கிற எல்லாருமே, நீங்களே மோஸ்ட்லி யோசிச்சு பாருங்கள். ஒரு ட்ரேடில் லாபம் வருதுன்னா இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணி தான் பழகிருப்போம். நம்ம ரொம்ப நாள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். அதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சேஞ்சை வச்சாலும் ஓகே, வால்யூம் வைஸ் நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் செக் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் சேஞ்சை பார்க்கும்போது 2% கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்கெல்லாம் பாருங்கள், சரிங்களா? இந்த ஸ்டாக் எல்லாமே நீட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது 15 ஸ்டாக் வரைக்கும் நான் போகலான்னு சொல்லிட்டேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சேஞ்சை செக் பண்ணச்சேன், சரிங்களா? இந்த பெல்லேருந்து கீழே இருக்க, சரிங்களா, நாட்குறி வரைக்கும் நான் என்ன பண்ணலாம் வச்சுருக்கேன், சரிங்களா? இதில் இருக்க ஸ்டாக் டிமேட், கெயில், சரிங்களா, ஐஆர்சிடிசி இதெல்லாம் நான் மைண்டில் வச்சுட்டு வால்யூமை நான் செக் பண்ணுறேன், சரிங்களா? செக் பண்ணச்ச எனக்கு இங்கே கெயில் கிளிக் ஆகிருச்சு, சரிங்களா? எனக்கு இங்கே கெயில் கிடச்சிருச்சு. ஸோ வால்யூமும் நல்லாயிருக்கு. நான் பை சைட் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டேன். 2% கீழேயும் இருக்குது. இன்னொன்று, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எல்லாமே ரீட்டெயில் ட்ரேடர், நீங்கள் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஸ்டாக்கோட விலை எவ்வளோ இருக்கும்? 100 ரூபா, 400 ரூபா, 500 ரூபாய்க்கு உள்ளே இருக்கும், சரிங்களா? அதனால் இந்த ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரேட் எடுக்கச்ச நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, 1000 ரூபீஸுக்கு அபோவாக இருக்க ஸ்டாக்கை கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, ரீட்டெயில் ட்ரேடர் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க. அதாவது நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீங்க, ஸ்டாக் கம்மி விலையில் வாங்கினா நமக்கு நிறையா லாபம் வரும். இல்லை, 100 ரூபா ஸ்டாக் வாங்கி 1% மேலே ஏறிட்டு இறங்குனா 1 ரூபா தான். இது 1000 ரூபா ஸ்டாக் 1% மேலே போயிட்டு வந்தோன்னா 10 ரூபா. நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஸ்லோகமாகவும் இருக்கும் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கு. அடுத்த விஷயம், நான் கெயில் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிட்டு டெக்னிக்கலாக அது ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறேன். இதில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, டே கேண்டலில் செக் பண்ணக்கூடியது இல்லை, வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இதில் நான் எப்போதும் சொல்கிறது, நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் இல்லை. நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதே எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு ஜிக்ஸாக் மோடில் தான் ட்ராவல் ஆகும். இப்போ மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகுது. இப்போது இந்த வீக்லி ப்ரீவியஸ் வீக்கோட கேண்டலில் பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்துருந்தா ஒரு நல்ல ப்ராஃபிட்டை, ஏன்னா இன்ட்ராடே தான் பண்ணுறோம், நம்ம அன்றைக்கே க்ளோஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ராஃபிட்டை அழகாக மேக் பண்ணியிருக்கலாம், சரிங்களா?
226 வரைக்கும் போயிருக்கு சரிங்களா. 24 பாயிண்ட் கிட்டத்தட்ட 23ன்னு எடுத்துப்போம். ஒரு 3 பாயிண்ட் சரிங்களா, கிட்டத்தட்ட நமக்கு ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடிஞ்சு. இப்போது இந்த ஸ்டாக் அகெயினும் நமக்கு திரும்ப இந்த மாதிரி கிடைக்கும் வரக்கூடிய நாட்கள். ஏன்னா வீக்லி ஒரு டைம் தான். இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. பட் நான் இன்னொரு நாள் ட்ரை பண்ணும்போது வருதுன்னா அடுத்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணக்கூடியது இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போதெல்லாம் தாராளமாக என்ட்ரி கொடுக்கலாம் சரிங்களா. இப்போ என்ன அப்படின்னா இது ப்ரீவியஸ் டே இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் இருக்கும் பை சைட் ட்ரை பண்ணும்போது. சரி, இதையும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இது மார்னிங்லேயே பிரேக் அவுட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா அடுத்து நான் எப்போதும் சஜஸ்ட் பண்ணக்கூடியது இந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே கேண்டில் சரிங்களா. இது நார்மலாக இது இண்டெக்ஸ்லேயும் சூப்பராக ஒர்க் ஆகும், ஸ்டாக்லேயும் சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி பெஸ்ட்டு ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, இதில் சூப்பராக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு 3 ஹவர் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் வரும். இங்கே பாருங்கள் பிரேக் அவுட் இல்லை, இங்கே பாருங்கள். ஆனால் செல் சைடு போகும்போது மட்டும் நான் எப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா பை சைடு நிறைய ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. செல் சைடு நிறையா சமயத்தில் நம்மளை ஏமாற்றும். நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிகினராக நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கேல்பிங் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த பிரேக் அவுட் நடக்க ஒரு 5 நிமிஷத்தில் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுங்கள். இந்த பிரேக் அவுட் நடக்க இதில் 5 நிமிஷத்தில் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுங்கள். இங்கே பிரேக் அவுட் இல்லை. இன்னொன்று ஃபஸ்ட்டு 3 ஹவருக்கு தான் இங்கே இருக்கிற ட்ரேடிங்கில் இந்த ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது 3 ஹவரை பிரேக் அவுட் ஆகாமல் என்ட்ரி கொடுக்காதீங்க. இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஒரு நாளைக்கு 3 கேண்டில் தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 3 ஹவர் எங்கே பிரேக் பண்ணாலுமே மேஜராக ஒரு சின்ன சின்ன சக்ஸஸ் இருக்குது, இவ்வளோ தான். ஸோ உங்களோட ப்ராக்டிஸ் கொஞ்சம் அனுபவம், இதை லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடலாம் சரிங்களா. இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த அளவுக்கு உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு இதில் சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கும். சூழலை புரிஞ்சு ட்ரேட் பண்ண கற்றுக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.